வெல்கம் பேக் லாவிட்ரிக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூர் தான் இருக்கோம். கோயம்புத்தூரில் ஒரு சூப்பரான ஒரு பேர்ட்ஸ் ஃபார்மு. நானே இது வரைக்கும் இவ்வளோ பெரிய பேர்ட்ஸ் ஃபார்ம் வந்து வீடியோ வந்து எடுத்ததில்லை. நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி ஒரு 2 போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் விட இது ரொம்பவே வந்து பெருசு. அண்ட் இருக்கிற ஏரியாவும் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து நேச்சுரலாக வந்து கவர் ஆகிருக்கு. அப்படியே உங்களுக்கு வந்து சில ஷார்ட்ஸ்லாம் காட்டுறேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். ஸோ இவங்க வந்து Aviary அப்படின்னு சொல்லிட்டு ஓணம்பாளையம் கோயம்புத்தூரில் வந்து வச்சுருக்காங்க. இவங்க மெயினாக வந்து கன்யூர் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் Macaw சிக்ஸு, அந்த மாதிரி காக்டெயில்ஸு, அப்புறம் அது மாதிரி நிறைய இருக்குது. நம்ம எல்லாமே வந்து போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கூட வந்து விஷ்ணு ப்ரோ இருக்கார். நானும் விஷ்ணு ப்ரோவும் சேர்ந்து தான் வந்து இந்த Aviary வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம போகலாம், என்னெல்லாம் இருக்குது அண்ட் இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி மெயின்டெனன்ஸு, இது நம்ம எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸில் வேணால் சேனலில் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஓகே ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ. இப்போது எப்படி என்னெல்லாம் பண்ணுறீங்க அண்டு எப்படி வந்து இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? எனக்கு பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பெருசாக, அதுவும் இந்த இடம் தான் முன்னாடி மலை, இங்கே வந்து பேர்ட்ஸு. ஓகே, வெல்கம் ப்ரோ, வெல்கம் டு Aviary. ஆக்சுவலாக நம்ம இது ஸ்டார்ட் பண்ணும்போது ஹாபியாக ஸ்டார்ட் பண்ண தான். எல்லாருமே நிறைய பேர் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ லவ் பேர்ட்ஸ், ஃபின்ச்சஸில் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் காக்டெயில்ஸு, அப்புறம் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலாக இந்த இடம் சூஸ் பண்ணதே வந்து பேர்ட்ஸ்க்காக தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ காமாக இருக்கும். ஸோ சுற்றியும் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல வீடு கட்டினது. இப்போ நாங்கள் இங்கே ஒரு 5 years ஆச்சு. இங்கே வந்து 7 years ஆச்சு. பேர்ட்ஸ் வந்து நான் 6th எனக்கு தெரிஞ்சு அண்ணன் ரொம்ப நாளாக வச்சுட்டு இருந்தார். ஸோ எனக்கு விவரம் தெரியும் போது 2nd 3rd இருந்தே இருக்குது. லவ் பேர்ட்ஸும் ஃபின்ச்சஸும் இருக்கும், ஃபிஷ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே கொஞ்சம் போக போக அப்புறம் வீட்டில் எல்லாத்துக்குமே இதை பிடிக்குங்கிறதுனால அப்படியே ஃபார்மை போட்டு. ஆமாம், பெட்ஸில் வருதான். நல்ல இடத்துக்கு தான் அவங்க வந்துருக்கேன். ஸோ இப்போ மொத்தமாக நம்ம கிட்ட என்னெல்லாம் ப்ரோ இருக்குது? ஸோ நம்மக்கிட்ட பேசிக்காக பஜ்ஜரிஸ்லேருந்து இருக்குது. பஜ்ஜரிஸ், நார்மல் பஜ்ஜரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பாங்கிள்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு, காக்டெயில்ஸ் இருக்குங்க. தென் உங்களுக்கு கன்யூர்ஸ் இருக்குது. கன்யூர் தான் மெயினாக நம்ம பண்ணுறோம். ஸோ ஒரு 25 பேர் கன்யூர் வந்து ப்ரீடிங்கில் இருக்குது. 12 மியூட்டேஷன் வச்சுருக்கோம் கன்யூரில் மட்டும். அது இல்லாமல் மாங்க் இருக்குது, அப்புறம் கிரே பேரட் இருக்குது, காக்கட்டூ இருக்குது, அதெல்லாம் இருக்குது. எல்லாமே வச்சுருக்கீங்க, ஆல்மோஸ்ட் இருக்குது. மக்காவுஸும் கிரே சிக்ஸுமே கிடைக்கும், ஹேண்ட் ஃபீடிங் ஸ்டேஜில் கிடைக்கும். அதான் இருக்குது, அரேஞ்ச் பண்ணி தரோம். இப்போ கன்யூஸில் எடுத்துட்டோம்னா நம்மகிட்ட ஒரு 12 மியூட்டேஷன் இருக்குது. இல்லை, எனக்கு மியூட்டேஷன் வெரைட்டி தான் சொல்கிறீங்களா? இப்போ இது எல்லாமே கன்யூர் தான். இந்த இதில் இருக்கிறது எல்லாமே கன்யூர் தான். இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் இருக்கும் இல்லைங்களா, அந்த கலர் வந்து மியூட்டேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து சன் கன்யூருங்க. இது வந்து யங்ஸ்டர், இப்போ தான் சிக் ஆகிருக்கு. சிக் ஆகி இது செல்ஃபீட் ஆகிருக்கு. இதை நம்ம இந்த தடவை ப்ரீடிங்காக நிறுத்தியிருக்கோம். இதே அடல்ட் பார்த்தீங்கன்னா அங்கே காட்டுறேன் நான். இந்த சன் கன்யூர் ஒன்று, அப்புறம் கிரிம்சன் பெலின்னு ஒரு கன்யூர் இருக்குது. இது 2 மட்டும்தான் குட்டிக்கும் பெருசுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனாக இருக்கா, இதே இங்கே நின்று பாருங்க, அங்கே கீழே இருக்கிறது இதெல்லாம் வந்து அடல்ட்டு. இந்த எல்லோ வந்து உங்களுக்கு 1 yearக்கு மேலே வருங்க. 8 monthsக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோ மாற ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு வரக்கு ஒரு 1 year 1.5 years ஆயிரும். அடல்ட் ஆகும்போது தான் இந்த கலர் ஃபுல்லாக வரும். இப்போ இந்த சன்கன்யூர்லாம் வந்து மெயினாக டேம் பண்ணுவாங்க. டேம் பண்ணுவோம். அதெல்லாம் எப்படி ப்ரோ டேமிங் ப்ராசஸ் எப்படி பண்ணுவீங்க? எத்தனை நாள்லேருந்து பண்ணுவீங்க ப்ரோ? அது இன்னும் கொஞ்சம் 21 days 22 days அந்த ஸ்டேஜில் எடுத்துருவோம். இந்த மாதிரி குட்டி இதை விட கொஞ்சம் பெருசாகும். இன்னொரு 10 days விட்டு இதை எடுத்துருவோம்.
இதை எடுத்து நம்ம ஃபீட் பண்ணணும். அதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஃபீட் பண்ணி ரைஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ இன்னும் என்னன்னா, இப்போ வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இந்த மாதிரி சிக்காக வாங்கி அவங்க டேம் பண்ணுறது பெட்டரா இல்லை நீங்கள் பண்ணி கொடுக்கறது பெட்டரா? ப்ரோ அது டிபெண்ட்ஸுங்க. இப்போ ஒரு சிலருக்கு டைம் இருக்காது. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் வாங்கி வச்சுக்கிறதுக்கு தான் ஓகே. அதேமாதிரி ஃபீட் பண்ணுறதுக்கெல்லாம் தெரியாதுமாங்க. ஆனால் இது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது, ஈஸியாக ஃபீட் பண்ணிக்கலாம். நம்ம சொல்லி தருவோம் சிக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு. அப்படி அவங்களால டைம் இருக்குது, ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு நார்மலாக இது 6 hours ஒன்ஸ் ஃபீட் பண்ணணும் குட்டியில். அப்படியே ஒரு 20 days எடுத்தோன்னா அதுக்கப்புறம் 7 hours ஆக்கலாம், 8 hours ஆக்கலாம். அப்புறம் டெய்லி 2 times ஆகும், அப்புறம் 1 time ஆகும். அப்படியே சைஸ் பெருசாக உங்களுக்கு ஃபீடிங் டைம் கம்மி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இதுவே சாப்பிட ஆரம்பிச்சு. ஆமாம், அதுவாக செல்ஃப் ஃபீட் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அதுதான் டிபெண்ட்ஸ் தான். அவங்களால ஃபீட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க சின்னதில் எடுத்துக்கலாம், டைம் இருக்குது அப்படின்னா. இல்லைன்னா பெருசாக எடுத்துக்கலாம். என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ? இவங்க வந்து இப்போது ஹேண்ட் ஃபீடிங் சிக்கில் டிஎன்ஏ போட்டு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இப்போ இருக்க மார்க்கெட் வந்து 10,000 அந்த மாதிரி வரும். சிங்கிள் பீஸ். ஆமாம், டெஸ்ட் பண்ணி அது மேலா ஃபீமேலான்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவோம். அது மேண்டேட்ரியா இல்லை அது ஆக்சுவலாக எதுக்கு? அது ஆக்சுவலாக அது மேலா ஃபீமேலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போது நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்கனால கேட்குறேன். இப்போ சன்கன்யூர்னா அது எப்படி ப்ரோ குவாலிட்டி செக்? இப்போது நிறைய இதில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சென்னையிலலாம் வந்து அந்த மார்க்கெட் ஒன்று சண்டே நடக்கும். அவங்க சன்கன்யூரா இல்லை நார்மலான கிராஸ் அதெல்லாமே வந்து ரொம்ப லோ ரேட்டுக்கு வந்து நம்ம ப்ரீடர்கிட்ட எடுக்கிறது பெஸ்ட்டுங்க. இப்போ நீங்கள் இங்கே வரீங்க, பேரண்ட்டை பார்க்குறீங்க, பேரண்ட்டை பார்த்து எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ ஒரு சிலர் வந்து ஜாண்டேவும் சன்னையும் போட்டு சிக்ஸ் இறக்குறாங்க. ஜாண்டே கனூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மகிட்ட இல்லை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெதர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எல்லோ வராது, க்ரீனாகவே தான் இருக்கும். ஆனால் இந்த சைஸ் வரும் பேர்டு. ஸோ அப்போ அதுவும் சன்னும் போடும்போது உங்களுக்கு சிக்ஸ் வந்து என்ன சிக்குன்னு தெரியாது. அது பெருசாகும் போது தான் அது ஜெண்டேவா இல்லை சன்னாங்கிறது தெரியும். இல்லை எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம், நாங்கள் அது ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறதுனால குட்டிலேயே தெரியும். ஸோ அதனால ப்ரீடர்கிட்ட எடுக்கிறதோ இல்லை பேரண்ட்டை பார்த்துட்டு எடுக்கிறது பெட்டருங்க. ஓகே. இப்போ இதுக்குன்னா அது எப்படிலாம் ப்ரோ பார்க்கலாம்? இப்போ டாக்னு வச்சுக்கோங்களேன், இயர்ஸ் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இப்போ சிக்குனா யூஸ்வலாக கண்ணை பார்க்கணும், கண்ணு நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். அதில் ஏதாவது பபிள்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா சன்கன்யூரில் வந்து ஹீட் பபிள்ஸ் மாதிரி வரும், ஸோ அது வரக்கு சான்ஸ் அதிகம் சன்னில். மற்ற கன்யூர்ஸில் அது வரதில்லை, சன்னில் அதிகமாக வருது. ஸோ அதை பார்க்கணும். அப்புறம் பீக்கெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் கால் வந்து ஃபிங்கர்ஸ் எல்லாம் எல்லா ஃபிங்கர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஆனால் இது எல்லாம் எல்லாமே ப்ரீட் ஆகும். உங்களுக்கு ஒரு சில பேர்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், கண் இல்லாத பேர்ட்ஸ் ப்ரீட் ஆகும். இதே மாதிரி நம்மளதே பார்த்தீங்கன்னா ஒரு கண் மேல் வந்து கால் உடஞ்சிருச்சு, அது ஷிப்பிங்கில் வரும்போது கால் உடஞ்சி அப்புறம் அது நம்ம வெட்டினரியன் கிட்ட கொண்டு போய் அதெல்லாம் ரெடி பண்ணோம். ஸோ அந்த மேல் இப்போ ப்ரீட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. அப்போ இவ்வளோ இதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ரீடர்ட்டே வந்து வாங்கிடலாம், அது பெட்டர். ஏன்னா இதெல்லாம் சிக்கில் வந்து எனக்கெல்லாம் பார்த்தாலும் தெரியாது இது எப்படி இருக்கு. இது அடல்ட் ஆகும்போது இந்த கலர் வரும். இதுக்காக தான் நம்ம பேரண்ட்டை பார்த்து எடுக்கணும்னு சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செஸ்ட்ல எல்லாமே ஆரஞ்சு அந்த ரெட்டு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கிறது பெட்ரு. இதெல்லாம் என்ன ஏஜ் ப்ரோ? இதெல்லாம் 3 yearsக்கு மேலே இருக்கும் ப்ரோ. 3 to 4. இல்லை நீங்கள் ப்ரீடிங் பேக்காக வச்சு? ஆமாம், இதெல்லாம் ப்ரீடிங்காக வச்சுருக்கோம். இன்னொன்று நம்ம அது வந்து க்ரீன் சீக் கன்யூர்னு சொல்லுவோம். இன்னொன்று நம்ம இப்போ இந்த பேரண்ட்டை பார்த்துட்டு ஒரு சிலர் புதுசாக வரவங்க எனக்கு இந்த பேரண்ட்டோட சிக் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ப்ரீ புக்கிங்கில் பண்ணி தருவோம். அடுத்த தடவை சிக் வரும்போது அது அவைலபிளாக இருந்ததுன்னா கொடுப்போம். அப்போது அப்படி இல்லை எனக்கு இந்த பேரண்ட் கிட்ட இருந்தால் வேணும்னு கேட்டாங்கனாலும் அதை நம்ம புக் பண்ணி வச்சுட்டு எடுத்துருக்கோம். ஓ, அப்போ ஏவியரி வந்து ஓப்பன் ஃபார் எவ்ரிவன், யாராலும் வந்து யார் வேணுங்கிறவங்க வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ சன்கன்யூர்க்குலாம் பேசிக்காக என்ன ப்ரோ இதெல்லாம் வரும், டிசீசஸ்லாம் வரும்? டிசீஸுங்களா? அதான் எனக்கு தெரிஞ்ச சன்னுக்கு எங்ககிட்ட பாக்ஸ் வந்திருக்கு.
அவ்வளோதான், வேற எதுவும் டிசீஸ் எல்லாம் கன்யூர்னால எதுக்குமே வந்ததில்லை. இது எப்படின்னா எங்கேயாவது ஒரு லாட் வெளியில் எடுத்துகிட்டு வருவோம். ஸ்டார்டிங்கில் அது பண்ணியிருக்கோம். ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து கொண்டு வருவோம். அப்போ நிறைய ஆஃப்ரிக்கன்ஸும் இருந்துச்சு. அதுக்கு ஈஸியாக பாக்ஸ் வந்துடும். அதுலேருந்து இந்த பேர்ட்ஸ் பரவுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது ஸ்டார்டிங்கில் ப்ரீட் பண்ணி பழகிற புதுசில், அதுக்கப்புறம் இப்போ நிறைய ஆஃப்ரிக்கன்ஸை எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்படிலாம் வந்துச்சுன்னா க்யூரபிள் தான், அது டாக்டர்ஸ்லாம் இப்படி தான், அது நம்மளே க்யூர் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் இல்லை, இது பேப்பர்னால மட்டும் போட்டால் போதும், அது சரியாயிடும், நேச்சுரலாகவே சரியாயிடும். இப்போ பிகினர்ஸ்லாம் நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க, என்ன மாதிரி பேர்ட்ஸ்? ப்ரோ அது பிகினர்ஸும் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒன்றும் பெரிய பேர்ட்ஸில் மெயின்டைன் பண்ணுறதுலாம் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. நீங்கள் புஜ்ஜிகாஸ் வாங்கிட்டு போனீங்கனாலும் என்ன மெயின்டெனன்ஸோ அதே தான் இதுக்கும் பண்ண போகிறோம். ஸோ அவங்கனால அஃபோர்டபுள் ப்ரைஸ் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். இன்னொன்று டேம்டாக வச்சுக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்யூர் வந்து பெஸ்ட்டு. இப்போ நிறைய பேர் காக்டெயில டேம்டாக வச்சுருக்காங்க. பட் காக்டெயில என்ன ப்ராப்ளம் வருதுன்னா ஒரு 10 to 20 days அவங்க கண்டினியூஸாக பேர்டை எடுக்கல அப்படின்னா அது வந்து நம்மளை கொத்துறக்க ஆரம்பிக்கும். வேற நீங்கள் இதை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாண்டிங் அதிகமாக இருக்கும். ஏன்னா காக்டெயில் தான் பேசிக் ரேஞ்ச், அதுல இருந்து தான் நம்ம டேம் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அந்த பேர்டை விட இது நல்லா இருக்கும். இப்போ நீங்க கன்யூஸை விட மாங்க்கு கொஞ்சம் டேமிங்க்கு நல்லா இருக்கும். அதுக்கு மேலே போகணும்னா நம்ம இந்த கிரே பேரட்டு அந்த மாதிரி போயிடலாம். ஸோ இப்போ நம்ம காக்டெயில் வந்து ஒரு 10 days 15 days எடுக்காமல் விட்டோம்னா அது டேம்னஸ் போயிடுங்க. வேற நீங்க கன்யூர் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 15-20 days கூட எடுக்கலன்னா அதுக்கப்புறம் அதே அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ அதை விட நம்ம நல்லா பழகணும், விளையாடணும், பேசணும், அந்த மாதிரி போச்சுன்னா நம்ம இந்த மாதிரி மாங்குக்கு போய்க்கலாம். ஸோ மாங்க்லேயும் நிறைய கலர்ஸ் இருக்கு. அதையும் விட கொஞ்சம் பெட்டராக போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம இந்த மாதிரி கிரே பேரட்டு, காக்கட்டூஸ் அந்த மாதிரி போகலாம். இப்போ இந்த கிரே பேரட் பார்த்தீங்கன்னா இது 3-4 months இருக்கும் ஃபீமேல் இதில் விட்டு. இப்போ நம்ம எடுத்தாலும் கைக்கு வரும். இவங்க இந்த மாதிரி ஜைகண்டிக் பேர்ட்ஸ்லாம் மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ்னால் நம்ம இதுக்கு நட்ஸ் கொடுக்கணும். ட்ரை நட்ஸ்லாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுப்போம். கேஷ்யூ அந்த மாதிரி, கேஷ்யூ, பாதாம் அந்த மாதிரி கொடுப்போம். ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் அதிகமாக கொடுப்போம். கோவா கொடுப்போம். அது யூஸ்வலாக கன்யூர்ஸுக்கே அது எல்லாமே கொடுப்போம். இதுக்கு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுப்போம். ஃபிக்கு கொடுப்போம், அந்த மாதிரி ஆல்மண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்போம். அதே மாதிரி சீடு மிக்ஸுமே உங்களுக்கு யூஸ்வலாக இதுக்கெல்லாம் சன்ஃப்ளவர் சீடோ அது மட்டும் போதும். பட் இதுக்கு வந்து சீட் மிக்ஸ்ன்னு தனியாக இருக்குது, அது வாங்கி கொடுப்போம். ஸோ இது மாங்கில் வந்து லூட்டினோ மாங்க்கும் க்ரீன் மாங்க்கும் போட்டிருக்கோம். இதில் என்னென்னா செஸ்டெல்லாம் ஒயிட் கலரில் வரும். உங்களுக்கு மற்ற இடம்லாம் அந்த கலரில் க்ரீனோ இல்லை எல்லோ, ப்ளூ அந்த மாதிரி வரும். இதுவும் கன்யூர் மாதிரி தான். கன்யூர் மாதிரியே தான், பட் இது கொஞ்சம் பேசும். அப்புறம் ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணும், கலர் மேட்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணும். நான் டைம் பண்ணேன். ஆமாம், அதெல்லாம் எப்படி ப்ராக்டிஸ்? நம்ம இந்த கலர் எடுத்து அங்கே வச்சு காட்டி அப்படியே பழக்கம். இப்போ இதுக்கு ஸ்பீக்கிங்லாம் எப்படி பண்ண? நம்மோட பேசி பழகும் போது அப்படி பழகும். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம், நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா அது கேட்டு அது பேசிடும். அது பெட்டாக இருக்கும்போது அது கண்டிப்பாக பேசும். இப்போ வந்தாங்கன்னா வர சொல்கிற அந்த மாதிரிலாம் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணும். இப்போ நம்ம இதோட குட்டி ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவங்க கிட்ட வந்து நல்லாவே பேசுது. அதோட பேர் சொல்லுது, வெல்கம் சொல்லுது, ஹாய் சொல்லும் நம்ம போனால். இப்போ இதுக்கும் பஜ்ஜீஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? சைஸ் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். அப்புறம் ப்ரீடிங் வந்து இது 7 to 1 year ஆயிரும். 8 monthsல இருந்து ப்ரீடிங் ஆகும். அது வந்து உங்களுக்கு 4 monthsல இருந்து ப்ரீட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? பெல்விக் போன் வச்சு பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம டிஎன்ஏ பார்த்துக்கிறது பெட்டர். இப்போ டிஎன்ஏலாம் ரொம்ப காசு கம்மியாயிடுச்சுலாங்க, அதனால டிஎன்ஏ பார்த்துக்கிறது பெட்டர். நம்ம அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுவோம்னா முதல்ல எல்லாம் பெரிய கேஜில் விட்டுருவோம். அது எது பேர் ஆகுதோ அதை எடுத்து விட்டுருவோம். அப்போ அது ப்ரீட் ஆகும். ப்ரீட் ஆனால் மோஸ்ட்லி அது பேர் நல்ல பேராக இருக்கும். ஒரு சில டைம் வந்து 10 egg 12 egg வைக்கும். அப்போ அது என்னென்னா ரெண்டுமே ஃபீமேலாக இருக்கும். ஸோ அதுவும் சான்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு டிஎன்ஏ ஃபீமேலாம். இப்போ டிஎன்ஏ அதுக்கு வந்து சார்ஜஸ் ஆகும். எப்படி அது ஃபெதர்ஸ் எடுத்து அனுப்பலாம், இல்லை பிளட் எடுத்து அனுப்பலாம், பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு லேப் இருக்குது. நம்ம இதில் வந்து சென்னையில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, நம்மளுக்கு பக்கமாக. ஸோ காக்டெயில்ஸ்னு எடுத்துட்டோம்னா மோஸ்ட்லி நம்ம லூட்டினோ காக்டெயில்ஸ் இருக்குது நம்மகிட்ட. ஸோ எல்லாமே டேம்டுக்கு போகுது.
எங்கேங்க இப்போ பயங்கர டிமாண்டில் இருக்குது காக்டெயில்ஸ், கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ நம்மளே இது 2-3 தடவை சிக்ஸ் எல்லாம் நிறுத்திடலாம் அப்படின்னு நிறுத்தினோம். பட் அது வரவங்க எப்படியாவது கேட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. இதெல்லாம் நாங்கள் ஸ்டார்டிங்கில் லவ் பேர்ட்ஸ் பிஞ்சஸ் வச்சிருக்கிறப்ப வச்சுருந்த காக்டெயில்ஸ். மோர் தென் 8 இயர்ஸ் மேலே இருக்கும். இதுக்கெல்லாம் ஏஜ் 8 இயர்ஸ் மேலே இருக்கும். இப்போவும் ப்ரீட் ஆகிட்டு தான் இருக்குது. பட் முதல்ல இருந்த மாதிரி ப்ரீடிங் எஃபிஷியன்சி இல்லை. காக்டெயில்ஸ்லாம் எப்படி ஒரு ரேட்? அதெல்லாம் பட்ஜெட்டில் வருமா நமக்கு? இப்போ காக்டெயில்ஸும் இப்போது ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு நாங்கள் வந்து இது வந்து லூட்டினோ வந்து 1500 அந்த மாதிரி கொடுக்குறோம். இப்போ சிங்கிள் பீஸ். ஆமாங்க. இப்போ நீங்கள் வச்சு எல்லாமே சிங்கிள் பீஸ் தான். அதாவது நீங்கள் ஹேண்ட் ஃபீடிங் சிக்காக கேட்டிங்கன்னா அந்த ஸ்டேஜ் டேம்டு பண்ணணும் அப்படின்னா. பேர்னு எடுத்துட்டோம்னா இப்போ லூட்டினோ வந்து 3500க்கு போகுது பேர். ஆமாம், அன்டேம்டு பேரண்ட் ரைஸில் அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் கன்னியூர்ஸில் பார்த்தா பேசிக்கில் 10,000லேருந்து இருக்குது நம்மகிட்ட. இதுவும் காஸ்ட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். பட் இப்போ இருக்கிற கண்டிஷனில் க்ரீன் சிக் கன்னியூர் வந்து பேர் 10,000 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. கிரே சிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000லேருந்து வரும். ஹேண்ட் ஃபீடிங் சிக்கன் அது மாதிரிலாம் யாருக்கும் வாங்குவோம்? அவ்வளோ காஸ்ட்லி வாங்குறாங்க ப்ரோ. மக்கா வாங்குறாங்க, காக்கட்டூஸ் வாங்குறாங்க. இதே ஒரு பேர்ட் நம்ம வளர்த்தி பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் அடுத்தது வாங்கலாம்னு தோணும். ஸோ அப்படி போகிறது. இன்னொன்று இப்போ எல்லாத்துக்குமே புல்லட் வாங்கணும்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பேர்ட்ஸில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மக்கா வாங்கணும்னு இருக்கும். அது ஒரு இது மாதிரி. நானே அவங்ககிட்ட வந்து சொன்ன பார்த்து அது எவ்வளோ ப்ரோ? ஏதோ 2 lakh அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ப்ரோ. இப்போது டேம்டு வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது. நம்ம வந்து டேம்டு வந்து 1,50,000 கொடுக்குறோம். நல்லா அடல்ட்டு டேம்டுனா எவ்வளோ பீஸ்? 3.5 months 4 months அந்த மாதிரி இருக்குது. அதுவே ஜெய்ஜென்டிக்காக இருக்கும். ஆமாம், அதுவே சைஸ் வந்துடும். டெயில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது வளரும், டெயில் வளரும், கொஞ்சம் உடம்பும் கொஞ்சம் பெருசாகும். அதுக்கு ஏன் இப்போ இவ்வளோ ஹைப்? அதுக்குன்னு இல்லை, யூஸ்வலாக இந்தியாவில் ப்ரீட் ஆகிறது கம்மியாக ஆகுது. அதுவும் நல்லா பேசும் உங்களுக்கு. அதுவும் பேசும், பெருசாக இருக்கும், சைஸ் நல்லா இருக்கும். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50-60 இயர்ஸ் எல்லாம் லைஃப் ஸ்பேன் இருக்கும். நம்ம கூட மேலே போயிருச்சுன்னா கிரே, காக்கட்டூ, மக்காவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் அந்த ஏஜ் இருக்கும். நம்ம ப்ராப்பர் டயட் வச்சிருந்தோம்னா 50 to 60 இயர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ நம்ம லைஃப் டைம் ஆமாம், நம்ம பேர்டு நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். டாக்லாமே 15 years 14 இயர்ஸ் போயிடுது. நிறைய பேர் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இதுங்கும்போது உங்களுக்கு லைஃப் ஸ்பேன் இருக்கும். இப்போ ஷிப்மெண்ட்லாம் எப்படி ப்ரோ பண்ணுவீங்களா? பண்ணுவோங்க ப்ரோ. இப்போ நம்ம எந்த ஊர்ல இருந்து கேட்டாலும் மோஸ்ட்லி நைட்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும், பண்ணிக்கலாம். அதை ஹாபிஸா இருக்கிறவங்க நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கிறது பெட்டருங்க. ஏன்னா அவங்களோட அது ஒரு 10 yearsல இருந்து 20 years இருக்க போகுது. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு எந்த பேரண்ட் இருக்கு, எந்த குட்டி நல்லா இருக்கு, அது பார்த்துட்டு அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க, நம்மளுக்கும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஓகே, எல்லாமே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது இங்கே ஏவேரி. அண்டு நிறைய வச்சுருக்காங்க. சன் கன்யூர்லாம் வந்து ஏகப்பட்ட மீட்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் எதாவது வேணும் அண்டு இது வேறு ஏதாச்சும் வேணும் அண்ட் அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க மக்காவ் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமும் வந்து போடுறேன், நீங்களும் வந்து பாருங்கள். எல்லாமே வந்து முக்கால்வாசி எல்லா பட்சுமே வந்து இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா நான் கீழே வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா அது எல்லாமே வந்து போடுறேன். ஸோ அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் அவங்க இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் நேரில் வந்து வாங்குறது பெட்டர்னு அவங்களே சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்டாக நேரில் வந்து கூட வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் என்ன சேனலில் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்